இல்லம்மா, ரகரகமா என்ன சந்தேகப்படுறீங்களேன்னு சொன்னேன். நம்புங்க, நான் கொண்டு வந்தேன். நான் அதை எடுத்துட்டு போயிடுறேன். நந்தினி, வா நம்ம போய் தேடுவோம். அக்கா, நான் ஒரு ஐடியா சொல்லவா? 2 பேரும் ஒரே இடத்துல தேடினா கஷ்டம். நீங்க பின்கட்ல தேடுங்க, நான் கிச்சன்ல தேடுறேன். புத்திசாலி. ரொம்ப கஷ்டம். ஏன்க்கா? இல்ல, தனியா தேடினா கஷ்டம். நான் பின்கட்ல தான் தொலைச்சிருப்பேன். இடுப்புல தான் சொருகி வச்சிருந்தேன். கிச்சன்ல கண்டிப்பா விழுந்திருக்காது. ஏன்? அம்மா, அது அங்க விழுந்திருந்தா இம்புட்டு நேரம் நந்தினி கிச்சன்ல தானே வேலை பார்த்துச்சு. அது கண்ணுல பட்டிருக்கோம்ல. அக்கா, நான் தான் ஒரு தத்தின்னு உங்களுக்கு தெரியும்ல. என் கண்ணு முன்னாடி இருந்தா கூட எனக்கு தெரியாது. எதுக்கும் கிச்சன்ல போய் ஒரு தடவை பாத்துறவா? கரெக்ட் தான். உண்மையை பேசுற தெய்வமே. கொஞ்சம் வரியா, நம்ம தேடி கண்டுபிடிப்போம். அக்கா, நான் ஒண்ணு சொல்லவா? இந்த பதட்டத்திலே தேடினா கிடைக்காது. பதட்டத்துல அண்டாக்குள்ள கூட கைய விட முடியாதுன்னு வாங்க. நீங்க போங்க, நான் தேடி வைக்கிறேன், நாளைக்கு தரேன். சரிதானக்கா? அவ நாளைக்கு வரமாட்டா. குலதெய்வம் கோயிலுக்கு போறாளா? தேடி கொடுத்து அனுப்பு. சரி, அப்ப நான் போய் தேடுறேன். ஆனா அம்மா, இந்த வீட்லயே உங்கள மாதிரி புத்திசாலி யாருமே இல்ல. உங்க மருமகள்கள்ல, அதுவும் குறிப்பா ஏதோ போறாங்களே இந்த அம்மா, ரொம்ப கஷ்டம். நிஜம்தான். நான் அங்கிட்டு போய் தேடுறேன். போய் தேடு. நந்தினி, அக்கா இங்க இல்ல. உன்னை நான் தேடுறதுக்காக கூப்பிடல. உறவு உங்க அப்பா. ஐயோ, அப்பாவா? என்னாச்சு? எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ, ஃபோன் கொடுங்க, நான் அப்பா கிட்ட பேசணும். அப்பா, உங்க அப்பா கொன்னு இல்ல. அவர் தெருமுனையில உன்னை பாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. உன்னை வர சொன்னாரு. அப்பாடா, நான் கூட பயந்துட்டேன்க்கா. ஈஸ்வரி அக்கா அம்மாக்கு உடம்பு சரியாம போனதுல இருந்து அப்பா அம்மானாலே பதட்டமா இருக்கு. அப்பா வந்திருக்காரா? ஆமா. ஆனா இப்ப எப்படி போய் பாப்பேன்? சரி, ஒண்ணு செய்வோம். பின்கட்ல இல்லன்னு சொல்லிட்டு வாச பக்கம் தேடுற மாதிரி போய் கேட்டு திறந்துக்கிட்டு அப்படியே போயிடுவோம். போலாம் போலாம் போலாம். ஏண்டி, கிடைச்சிடுச்சா? இல்லத்த, அவங்க வெளியில கூட்டினாங்களாம். அதான் வெளியில விழுந்திருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறோம். நில்லு. இவ பெரிய மகாராணி. இவளுக்கு தேடி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணுமா? இல்லத்த, பாவம். அதுவும் ஆதார் கார்டு நம்ம வீட்டுல தொலைஞ்சு போச்சுன்னா நம்மள தானே வந்து விசாரிப்பாங்க. இதுக்கெல்லாமா விசாரிப்பாங்க? கவர்மெண்ட் விஷயம் இல்ல. ஓ, சரி, தேடி கொடுத்துரு. வரோமா? அது என்ன ஆதாரம் கார்டு? அம்புட்டு முக்கியமா அது? சரி, மூத்தவன் வரட்டும். இன்னைக்கு நம்மளுக்கும் ஒண்ணு எடுத்துட வேண்டியதுதான். ஆமா. நந்தினி, அதோ நிக்கிறாரு பாரு. அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்து வெயில நிக்கிறாரு. இந்த வீட்டுல பொண்ணு கொடுத்ததுக்கு இங்கதான் நிக்கணும்னு புலம்பிக்கிட்டே கிடந்தாரு. போ போ. அப்பா, என்ன இங்க? நந்தினி, நீங்க பேசுறதெல்லாம் பேசிட்டு கிளம்புங்க. இந்த விஷயம் மாமியாருக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்னைய கொன்னுடும். எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். முருகன் அருளால நல்லா இருப்பமா. போ. பாய். என்னப்பா, வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. தப்புதான், கேட்டிருக்க கூடாது. ஆமா, என்னப்பா விஷயம்? அம்மா எப்படி இருக்காக? நல்லாதான் அம்மா இருக்கா. அவ எதை பத்தி யோசிக்கிறது இல்லல்ல. அவ நல்லாதான் இருப்பா. அந்த ஜனனியப்பா வீட்டில் வந்து அழைச்சாரு. அதுக்காகவாது கல்யாணத்துக்கு வந்திருக்கணும். நான் வரல. அதான் சக்திக்கும் ஜனனிக்கும் ஒரு பரிசு பொருள் ஒன்று வாங்கினேன். அதை கையில் கொடுக்கலான்னா முடியலை. எவ்வளவு அவமானப்பட்டாலும் முறை செய்யணும்னு ஆசை இருக்கு இல்லப்பா? ஆமாம்மா, அவமானப்படுத்துறது அவங்க குணம், இது நம்ம குணம். ஆனால் கொடுமை என்ன தெரியுமா? அந்த ஆளுக்கு பேர் குணசேகரன். ஆமாம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்ப என்ன பேச்சு பேசினாங்க. நேத்திய மாமியா கூப்பிட்டு வச்சு ஏன் உங்கள் அப்பா கல்யாணத்துக்கு வரல, ஏன் உங்கள் அப்பா கல்யாணத்துக்கு வரலன்னு எவ்வளோ கேள்வி கேட்டாங்க தெரியுமா? மனசாட்சியே இல்லாத மனுஷங்க, என்ன ஜென்மங்களும். அவங்க எப்படி இருந்தா என்னம்மா,
நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிடணும். அதான் இதை கொண்டு போய் கொடுத்துரு. ஏய், நடுத்தரில் என்ன பண்ற? என்ன திருட்டு தண்ணாது? அப்பா மாப்பிள, திருட்டுத்தனமா எதுவும் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அப்படி இல்லன்னா ஒழுங்கா எல்லாரும் வீட்ல இருக்கும்போது வந்து பேச வேண்டியதானே? எதுக்கு இப்படி ரகசியமா பார்த்து பேசுறீங்க? என்னப்பா ரகசியம் பேசணும்? காட்டுக்குள்ளேயே வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். பட்டப்பகல்ல நடுத்தெருல 4 மனுஷ மக்க போய்கிட்டு இருக்காங்க. நான் பெத்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடிச்சு போன கதை. இப்ப அவ எங்க வீட்டு மருமக. எங்க குடும்பத்துல பொம்பளைகளை இப்படி தெருவுல வச்செல்லாம் பேசக்கூடாது. உங்க குடும்ப பெருமையெல்லாம் எவனாவது இழிச்சவன்ட்ட போய் சொல்லுங்க. உங்க குடும்ப லட்சணம் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் பொண்ணை கொடுத்து ஏமாந்துருக்கையா? படிச்ச பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி உள்ள பூட்டி வச்சுட்டு படிக்காத நீங்க ரொம்ப பகட்டா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒளிஞ்சு மறைஞ்சு பார்க்கணுமா? என்னையா சுத்த காட்டு மிராண்டித்தனமா ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய், ஒழுங்கா 5 நிமிஷத்துல வீடு வந்து சேரு. இல்ல உங்க அப்பா கூட அப்படியே போயிடு. நந்தினி, மா, நம்ம வீட்டுக்கு போயிருவோமா? வந்து கொடுத்துடுறேன்ப்பா. 5 நிமிஷத்துல வீட்டுக்கு போகணும். நந்தினி, முருகா, என் பிள்ளைய காவு கொடுத்துட்டேனே. நானே என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டேனே முருகா. லைஃப்ல இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துக்கும் போனதில்லை. இப்பதான் நாம இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஆமாம்மா, அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரணும்ல. அப்பா சூப்பர்ப்பா. அத்தை வீட்ல பாக்குறதுக்கு அமைதியா இருந்துட்டு பீச்ச பார்த்தோன்னே என்ன ஆட்டம் போடுறாங்க. ஆனா நிஜமாவே மனசுல இருந்த கூச்சம் தயக்கம் எல்லாமே கடல்ல இறங்கின உடனே காணாம போயிடுச்சு. அதுதான் நேச்சரோட பவர். நேச்சரோட கலந்தா ஏஜுக்கு நோ பார். பாதி காரணம் தான் இந்த கடல், மீதி பாதி காரணம் எங்க மாப்பிள்ள தான். ஏன் மத்த மாப்பிள்ள மாதிரி பந்தா பண்ணியிருந்தா எங்களால ஜாலியா இருந்திருக்க முடியுமா? எங்க மாப்பிள்ள சிம்பிளா இருக்கிறதுனால தான் எங்களால ஜாலியா இருக்க முடிஞ்சது. அப்பப்பா தாங்க முடியல மாதாஜி, உள்ள இருக்குது. சொரிஞ்சு கொடி. ஓகே ஓகே, இந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணி இன்ஸ்டால ஸ்டோரியா போட்டா லைக்ஸ் பிச்சுக்கும். வாங்க வாங்க, கேப்சர் பண்ணனும். என் வியூவர்ஸ்லாம் வெயிட்டிங். வாங்க வாங்க. ஸ்மைல். அதெல்லாம் சரிடா. ரோட்ல வச்சு வந்தாலும் பேசினான்னா அங்கேயே வச்சு கை நட்டுவியா? தப்பு கதிரு. நான் அவன் அப்பன் தானே நாகரிகம் இல்லாதவன். காட்டு மிராட்டேன்னு ஓவரா பேசிட்டான். நாம இப்படி இருக்கிறனால தான் அந்த மகாபிரபுனால இந்த வீட்டுக்கே வர முடியறது இல்லையா? ஒன்னும் இல்லாதவன் என்னெல்லாம் பேசுறான் தெரியுமா உங்களுக்கு? பேசினானா மூக்கிலே 4 குத்து குத்த வேண்டியானே. குத்த வாங்கிட்டான் மேல முருகான்ட்டு போவேன்ல. இங்க பாரு, ஆம்பளை கிட்ட பிரச்சனை பண்ணன்னு வை, வெளியவே தெரியாது. பொம்பளை மேல கை வச்சின்னா பிரச்சனை 1க்கு 4 வெடிக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுக்க. அண்ணே, அந்த ஆள் அம்புட்டு பேசுனதுக்கு முழு காரணமே என் பொண்டாட்டி தான். அவ அப்பங்கிட்ட நம்மளை பத்தி அளந்து வச்சிருக்கா. அந்த ஆளு துள்ளுறான். அதான் அவளை சாத்தன. அவன் சரியாதான்ப்பா செஞ்சிருக்கான். அவளை அடிச்சதுக்கு போய் வஞ்சிக்கிட்டு இருக்க. ஏம்மா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கம்மா. நான் அடிக்க வேணாம் திட்ட வேணான்னு சொல்லல. எதை செஞ்சாலும் வீட்டுக்குள்ள வச்சு செய்யுங்கிறேன். அப்படித்தானே பல வருஷமா நம்ம வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வீட்டுக்கு அவரும் காத்துல பறக்காத மாதிரி ரோட்ல வச்சா செய்வாங்க. என்னடா, உன் மாமனை எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் முன்னாடி வச்சு அவர் மகளை அடிச்சீங்கன்னா குணசேரன் தம்பி சல்லி பைய மாதிரி அடிதடியில் இறங்கிட்டான்னு ஊர் போய் பேச மாட்டானா? அண்ணே, அவளுக்கு ரொம்ப ஏத்தண்ணே. படிச்சவங்கிற திமிர். ஏய், இந்த வீட்டு பொண்டாட்டிமார்க்க எல்லாருக்குமே அந்த திமிர் இருக்கு. அதை அடக்கி தான் வைக்கணும். எப்படி அடக்கி வைக்கிறது? கௌரு, ரூம்குள்ளே விட்டு கதவை பூட்டிக்கிட்டு கும்முன்னு வையேன்,
ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடுவாளுங்க, நமக்கு எந்த பாதிப்பும் வராது. நான் ஈஸ்வரி அடிக்கலை, எப்படி அடித்தேன்? வேலைக்காரிலேருந்து ஆரம்பித்து எல்லாரையும் வெளியே போக சொல்லி தானே கை நிட்டினேன். ஏன்னு சொல்லு, இங்கே வரு, பேர் முக்கியம்டா. ஆதி குணசேகரனுக்கு அது குடும்பமும் கௌரவமும் தான் உயிர் மூச்சு. என் தம்பிகளை ஒரு போய் கை நீட்டி பேசிடக்கூடாது, புரியுதா? அடுத்தவன் நம்மகிட்ட குறையே கண்டுபிடிக்காத அளவுக்கு நடந்துக்கணும். கதிரு, வெளியே போய் உங்கள் அண்ணனை பற்றி கேட்டுப்பார். பெண்களை தெய்வமாக மதிக்கிறவன், பெண்கள் கல்விக்கு வாரி வாரி கொடுக்குறவன்னு ஊரே சொல்லும். அப்படி தான் பேர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேரை கொஞ்சம் கொஞ்சமா ரிப்பேர் பண்ணிடுவாங்க போல இருக்கே. கதிரு, வெளியே போய் உங்கள் அண்ணனை பற்றி கேட்டுப்பார். பெண்களை தெய்வமாக மதிக்கிறவன், பெண்கள் கல்விக்கு வாரி வாரி கொடுக்குறவன்னு ஊரே சொல்லும். அப்படி தான் பேர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேரை கொஞ்சம் கொஞ்சமா ரிப்பேர் பண்ணிடுவாங்க போல இருக்கே. அந்த மெட்ராஸ்காரி விஷயத்துல நீ எம்புட்டு சீக்கிரம் முடிவெடுக்கிறியோ அம்புட்டு சீக்கிரம் இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் தானா அடங்கிரும். நீங்க கட்டிக்கிட்டு வந்த இத்தனை வருஷத்துல இவளுகளுக்கு இத்தனை துணிச்சல் இருந்ததே இல்ல. அம்புட்டு என் பேச்சை மீறி படி தாண்ட மாட்டாளுக. என்னை பார்த்தாலே பம்மிக்கிட்டு கிடப்பாளுக. ஆனா இன்னைக்கு பொய், புரட்டு, நக்கல், நையாண்டி எல்லாம் கூடி போச்சு. ஐயோ அம்மா, சுற்றி சுற்றி அங்கேயே வராதம்மா. எனக்கு எல்லாமே புரியுதுமா. என்னைய தான் உங்கள் யாருக்குமே புரியல. நான் பார்த்துக்கிறேம்மா, விடுமா. சும்மா அதையே பேசிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி, நான் வரேன்ப்பா. ஈஸ்வரி, அந்த செக் புக் எடுத்து கீழே வா. இவன் இதே தான் சொல்லிக்கிட்டு கிடப்பான். ஆனா அவ நாளுக்கு நாள் ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கா. மகாராணிக்கு பிளைட் டிக்கெட் வேற. அங்க போய் இந்நேரம் அவங்க அப்பா வீட்டில் உட்காந்து நம்ம மண்டையை போட்டு உருட்டிட்டு இருப்பா. நம்ம பையன் எதுவும் பேசாம மாமனார் மாமியார் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பான். எல்லாம் தலை எழுத்து, எல்லாம் பெரியவன் செஞ்ச வேலை. அவனும் எதுவும் செய்ய மாட்டா. என் கை காலும் கட்டி போட்டான். இன்னும் எதையும் ஓப்பன் பண்ணல, சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ஓ, 2 ஹவர்ஸ்ல இவ்வளோ டெவலப்மெண்ட்டா? ஆமாம், இன்னும் சுட சுட அப்டேட் ஆகிட்டே இருக்கு. நம்ம கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணிட்டு கடைசியாக அப்பத்தா கிட்ட போட்டு விட்டுருவோம். சித்தப்பாக்கு பெரிய அப்பா வச்சிட வேண்டியது தான். சார சார காற்றே பொங்கி வழிகிறதே சந்தோஷ ஊற்றே. சார சார காற்றே அன்பை பொழிகிறதே ஆனந்த கீற்றே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கிளாஸ்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, நாம இப்போ சக்சஸ்ஃபுல்லா அந்தாக்ஷரியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு முதல்ல நமக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஆமா, இது என்ன புதுசா டிவி ஆங்கர் மாதிரி பேசிட்டு இருக்க? ஓ, கலாய்க்கிறியா? இருக்கு, அடுத்த டைம் உனக்கு தான் வைக்கிறேன் பாரு. ஓகே, சோ இப்போ நம்ம விளையாட போற அடுத்த கேம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஹலோ, முதல்ல என்ன கேம்னு நீ சொல்லு. அது இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையான்னு நாங்க சொல்றோம். ஓஹோஹோ, நீயும் பொண்டாட்டியும் எனக்கு கவுண்டர் கொடுக்குற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க. எல்லாம் ஈஸியார் பண்ற வேலை. நடத்து. நீ மயிலாப்பூர் பக்கம் தானே வரணும். வா 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 வா, அப்ப வச்சுக்கிறேன். இப்ப சொல்றேன், உங்க மனசுல இருக்கிற ஆசைய ட்ரீமை சொல்லி இந்த பாட்டில இப்படி சுத்தணும். ஓகே, சோ இந்த பாட்டில் சுத்தி கரெக்டா நம்மள பாயிண்ட் பண்ணி நின்னுச்சுன்னா நாம நினைக்கிறது கண்டிப்பா 100% நடக்கும். ஆனா இல்ல, அப்படி ஸ்லைட்டா அப்படி இப்படின்னு நினைச்சுன்னா நாம நினைக்கிறது நடக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டே போகும். ஏய், இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமா? இது ஜஸ்ட் லக்க பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸ்ரீ, நாம லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு லக்கும் கொஞ்சம் வேணும்ல. எனக்கு
ஜனனி கிடைச்ச மாதிரி. அடேங்கப்பா, மதுரை மச்சான் ரொமான்ஸ்ல பட்டைய கிளப்புறாப்ல போல. நடக்கட்டும் நடக்கட்டும். Okay, now let's start the game with our lucky charm, Thiru. ஏய் ஐயோ நானா ஐயோ நான் வேண்டாமா, வேற யாருக்காவது கொடு. திரு, தைரியமா சுத்து. இனி உனக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வந்தா என்ன, வரலனா என்ன? அதான் எல்லாம் 24 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு. பாருப்பா. ஏய், ஒட்டி வாங்க போற பாரு நீ. ஓகே ஓகே, நம்ம அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். திரு, சுத்தும் ஆசையை சொல்லிட்டு. வேண்டாமா. சரி வேண்டாம் வேண்டாம், நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். நீ எதையாச்சும் மனசுல நினைச்சிட்டு சுத்து. நீ என்ன நினைச்சேன்னு கரெக்டா சொல்லவா? ஸ்ரீராம் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகணும்னு தானே? இல்ல இல்ல, உன்கிட்ட இந்த ஜென்மத்துல எவனும் வந்து மாட்டக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஆப்போசிட்டா வந்திருக்கு. எவனோ ஒருத்தன் வசமா வந்து சிக்க போறான். அவன் பாவம். திருக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. எல்லாரும் ஒரு மார்க்கமா தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி இல்லையே. சரி விடு, நீ சொல்றது நடக்கலாம் சான்ஸே இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கல்யாண ஜோடிக்கு தான் இந்த டெஸ்ட். மாம்ஸ், நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல, முதல்ல ஜனனியை ட்ரை பண்ணு. இதுல கூட உங்க பொண்டாட்டி தான் ஃபர்ஸ்டா இருக்கணுமா? அடடடடடடடா. கம் ஆன், நீங்களே விஷ் பண்ணி சுத்துங்க. மனசுக்குள்ளையா? ஏபா, இனிமே இந்த மனசுக்குள்ள நினைக்கிற கேமே வேணாம். சொல்லிட்டே சுத்து. ஆதி குரூப்ல எனக்கு கொடுக்க போற இண்டஸ்ட்ரிய மிகப்பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும். ஆதி குடும்பத்து மருமகளா அவங்கள நான் பெருமைப்படுத்தணும். ஆதி குரூப்ல எனக்கு கொடுக்க போற இண்டஸ்ட்ரிய மிகப்பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும். ஆதி குடும்பத்து மருமகளா அவங்கள நான் பெருமைப்படுத்தணும். மஜான், நீங்க பெரிய பிசினஸ் உமன் ஆகுறதுல எந்த டவுட்டும் இல்ல. உங்க ஹஸ்பண்ட் சக்தி பக்காவா சப்போர்ட்டா இருக்க போறாரு. எனக்கு தெரியும், என் சக்தி எனக்கு எப்பவுமே பெரிய சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் தான். என் அப்பா என்னை எப்படி மோட்டிவேட் பண்ணாரோ அதே மாதிரி என் சக்தியும் என்னை என்கரேஜ் பண்ணி பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. மாமா, என்னாச்சு எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? மாப்பிள்ள, நான் ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் மாப்பிள்ள. என்ன மாமா, எதுக்கு இப்போ இப்படி பேசுறீங்க? இல்ல மாப்பிள்ள, என் வாழ்க்கையை நான் ரொம்ப செல்ஃபிஷா வாழ்ந்திருக்கேன். யாரு இல்லைன்னு மறுத்தாலும் உண்மையான என்னோட எண்ணம் எனக்கு தானே தெரியும்.
நான் யாருக்காகவும் எதையும் செஞ்சதே இல்லை. என் பொண்ணு படிக்கணும், என் பொண்ணு சாதிக்கணும். இதுதான் என் மனசுக்குள்ள இருந்த தாட்ஸ். இது மட்டும்தான் இருந்தது. மற்றவங்களோட சந்தோஷத்தை பற்றியோ ஆசைகளை பற்றியோ நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்ததே கிடையாது. மாப்பிள்ள, இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா நான் ஜனனியை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேனோன்னு எனக்கு இப்போ தோணுது. அப்பா, அப்படியெல்லாம் இல்லப்பா. ஆமாடா, இந்த மாதிரிலாம் ஒரு நாள் கூட நாங்கள் ஃபேமிலியோட வெளியில வந்ததே இல்லை. இந்த ரெசார்ட்னாலே சின்ன பசங்களாம் போய் கெட்டு போற இடம். இதுதான் என்னோட தாட். ஆனா இன்னைக்கு என் ஃபேமிலியை இங்க வச்சு பார்க்கும்போது, அவங்க படுற சந்தோஷத்தெல்லாம் பார்க்கும்போது நான் நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேனே தவிர நான் யாரையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணதே இல்லை. ரொம்ப சாரிமா. அப்பா,